வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. கார் ஓட்டிட்டு இருக்க கதிர் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, சார் ஹோட்டல் வந்துருச்சு வாங்க சார் சாப்பிட்டு வந்துடலாங்கிறாரு. சரிப்பான்னு பின்னாடி உட்கார்ந்திருந்த பேசஞ்சரும் ராஜு எல்லாரும் இறங்குறாங்க. சார் வாங்க சார், நீங்க எங்கேயும் சாப்பிட்டு வந்துருங்க. இதை விட்டா 100 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நல்ல ஹோட்டலும் இல்லைன்னு கதிர் சொல்றாரு. சரிப்பா நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு அவர் உள்ளர போறாரு. அவர் போனதும் உனக்கு என்ன வேணும் சாப்பிடன்னு ராஜு கிட்ட கதிர் கேட்க, ஆஹா ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க அவங்க. காலையில வழியில சாப்பிடாம இருக்க போறியான்னு கதிர் கேட்க, அப்படி இல்ல அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க, இட்லி மல்லிகைப்பூ மாதிரி சூப்பரா இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இல்ல எனக்கு வேண்டாம், நீ வேணா போய் சாப்பிட்டு வான்னு ராஜு சொல்றாங்க. சரி நீ கார்லயே இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திரும்ப, அது அப்படின்னு ராஜு துப்பட்டாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க, என்ன அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அது ரெஸ்ட் ரூம் அப்படின்னு ராஜு சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற கதிர், ஆ அது உள்ளார இருக்கும் வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்ச தூரம் வந்ததும், போயிட்டு வா போ அப்படிங்கிறாரு. ராஜு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வர கதிர் அங்கேயே நின்று இருக்கதை பார்த்து ராஜுக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. போலாமா வா அப்படின்னு கதிர் முன்னாடி நடக்க அதே ஹம்மிங்கோட ராஜு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் 2 பேரும் கார் கிட்ட வந்தோன்னே, நீ போய் சாப்பிட்டு வந்துடுடா இங்கேயே இருக்கேன்னு ராஜு சொல்றாங்க. சரி நான் வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிற கதிர் உள்ளர போக ராஜு இந்த பக்கம் இந்த பக்கம் கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷத்துல திரும்பி வர்ற கதிரை பார்த்து, என்ன அதுக்குள்ள வந்துட்ட, சாப்பிட்டியா அப்படின்னு ராஜு கேட்க, இல்ல நான் சாப்பிடல அப்படின்னு கதிர் சொல்ல, ஏன்னு ராஜு கேக்குறாங்க. இல்ல அந்த மல்லிப்பூ இட்லி இல்லையா காலியாயிடுச்சாம், அதனாலதான் நம்ம 2 பேருக்கும் பிஸ்கட்ஸ் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்சல காட்டுறாரு கதிர். இந்தா சாப்பிடுன்னு கதிர் நீட்ட, நிஜமாவே காலி ஆயிடுச்சா இல்ல நான் சாப்பிடல நீயும் சாப்பிடாம வந்துட்டியா அப்படின்னு ராஜு கேட்க, ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாரு, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு கதிர் சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. கதிர் பிஸ்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, நீயும் சாப்பிடுன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க ராஜி. அவர் வர்றதுக்கு எப்படியும் 15 மினிட்ஸ் ஆகும், வேணும்னா கார்ல ஏசி போட்டு விடுற உட்காரியான்னு கதிர் கேட்க, இல்ல வேண்டாம் வெளியவே நல்லா இருக்கு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல, பிஸ்கட்டை கடிச்சிட்டு சரிங்கிறாரு கதிர். அடுத்து அவங்க கஸ்டமர் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்துடுறாரு. சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, சாப்பிட்டேன்பா அருமையான இட்லி சுட சுட ஆவி பறக்க எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பெரியவர் சொல்ல, கதிர் லைட்டா அசடு வழிஞ்சிட்டு ராஜியை பார்க்க ராஜி முறைச்சிட்டு நிக்கிறாங்க. உடனே கதிர் பேச்ச மாத்துறதுக்காக, மார்கழி மாசம் முடிஞ்சும் பனி குறையவே இல்லைல்ல அப்படின்னு கதிர் கேட்க, கிளைமேட் எல்லாம் மாறி போச்சுப்பா, எப்ப பனி பெய்யுது எப்ப மழை பெய்யுதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்க சார்னு தலையாட்டிட்டு நிக்கிறாரு கதிர். கிளம்பலாமா அப்படின்னு பெரியவர் கேட்க, வாங்க சார் போலாங்க சார் கிளம்பலாம் அப்படின்னு 3 பேரும் கார்ல ஏறுறாங்க. ராஜு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கதிர் ஒரு பருவ பார்த்துட்டு, ஏய் பிஸ்கட் எடுத்து சாப்பிடுங்கிறாரு. இல்ல பரவாயில்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க ராஜி. சரின்னு தலையாட்டிட்டு கதிர் வண்டியை ஓட்டிட்டு இருக்க, பின்னாடி பெரியவர் தூங்கிடுறாரு. ராஜுக்கும் தூக்கம் தாங்க முடியல. ராஜி உனக்கு தூக்கம் வந்ததுன்னா தூங்குன்னு கதிர் சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் முழிச்சே இருக்கேங்கிறாங்க ராஜி. மணி 12 ஆகுது, தூங்காம முழிச்சிட்டு இருந்தா நாளைக்கு எக்ஸாம்ல நீ தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு கதிர் சொல்ல, ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சிருந்து படிச்சு அடுத்த நாள் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்ப நீ தூங்க மாட்ட அப்படின்னு கதிர் கேட்க, மாட்டேங்கிறாங்க ராஜி. சரின்னு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு கதிர். கொஞ்ச நேரத்துல ராஜி தூங்கி அப்படியே உட்கார்ந்து வழிஞ்சிட்டு இருக்க, மேடம் ஹலோ மேடம் அப்படின்னு கூப்பிடுற கதிர். இவங்கதான் தூங்காம முழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க போறாங்களாம். போட்டனா அப்படின்னு செல்லமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி சீட்ல சாஞ்சு படுக்காம அப்படியே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க ராஜி அப்படியே தூங்கி வழிஞ்சு வந்து கதிரோட கையில படுத்துடுறாங்க. அவர் அப்படியே மெதுவா நிமித்தி விடுறாரு. மறுபடியும் தூங்கி வழிஞ்சு அவரோட கையிலேயே வந்து விழ அவர் கைய பிடிச்சு மெதுவா நிமித்தி உட்கார வைக்கிறாரு. கண்ணை முழிச்சுக்கிற ராஜு என்னாச்சுன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல நீ தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருந்த, அதான் உன்னை நேரா சாச்சு உட்கார வச்சேன் அதான் அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ சாரி சாரி அப்படின்னு ராஜி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல பரவாயில்ல இங்க பாரு உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்கிறாரு கதிரு. இல்ல இல்ல நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மொழிய கொட்டு கொட்டு உருட்டி பாக்குற ராஜு கதிரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கதிருக்கும் தூக்கம் வருது, ஆனா அவர் கண்ணை தேய்ச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டே இருக்காரு. மறுபடியும் ராஜு சாஞ்சு படுத்து நல்லா தூங்கிடுறாங்க. கொஞ்ச தூரம் வந்து வண்டியை நிறுத்துற கதிர் ராஜியோட தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு மெதுவா இறங்கிட்டு ரொம்ப மெதுவா கதவை சாத்துறாரு. வாட்டர் பாட்டில இருந்து தண்ணியை எடுத்து முகத்தை அடிச்சு அடிச்சு கழுவிட்டு இருக்காரு தூக்கம் போறதுக்காக. கண்ணை முழிக்கிற ராஜி இதை பாத்துக்கிட்டு இருக்க, அவரும் ராஜியை பார்த்துட்டு மறுபடியும் வந்து காருக்குள்ள உட்கார்றாரு. முழிச்சிட்டியான்னு ராஜியை பார்த்து கேட்க, தூக்கம் வருதா
உனக்குன்னு கதிர பார்த்து கேக்குறாங்க ராஜி. லைட்டா கொஞ்ச நேரத்துல ஏதாவது டீ கடை வரும். ஒரு டீ குடிச்சா தூக்கம் போயிரும். சரி போலாமான்னு கதிர் கேட்க கதிர பார்க்க நமக்கே பாவமா இருக்கு. சும்மா உட்கார்ந்திருக்க எனக்கே இவ்வளவு தூக்கம் வருது. நீ நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு ராஜி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போலாங்கிறாரு கதிர். சீட் பெல்ட்டை போட்டுட்டு அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஹைவேல போய்கிட்டே இருக்கு. கதிருக்கு தூக்கத்துல கண்ணுல கண்ணீர் வழியுது. அதை தொடச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. நைட்டு கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி வேற பண்றல்ல நீன்னு ராஜி கேக்குறாங்க. நீ சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது. கொஞ்சம் பெரிய ஆள் தானே நானு அப்படின்னு கதிர் சிரிச்சுட்டே கேட்க சீரியஸா கேக்குறேன் நீ கலாய்க்கிற அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஊர்ல எத்தனையோ பேர் வருஷ கணக்கா 6-7 வேலையை செய்யறாங்க. நான் 3 வேலை தான் பாக்குறேன். அதுவும் ரெகுலரெல்லாம் இல்லையே. படிப்பு முடிச்சிட்டா படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போயிடுவேன். நீ என்னடானா இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கேன்னு சாதாரணமா கதிர் சொல்ல இல்ல நீ பண்ற வேலையும் கஷ்டம்தாங்கிறாங்க ராஜி. இப்ப கஷ்டப்பட்டா அப்புறம் நல்லா இருக்கலாமா? பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதோ பாரு என்ன பத்தி கவலைப்படுறத விட்டு நாளைக்கு நீ எக்ஸாம் நல்லா பண்ணணும் தூங்குங்கிறாரு கதிர். இல்ல நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல நீ முழிச்சிட்டு இருக்கிறது தான் பார்த்தனேங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு தலையாடுறாரு கதிர். மறுநாள் காலையில அப்பாவேலும் பிள்ளவேலும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் குமரவேல் வேகமா நடக்க சக்திவேல் பின்தங்கிடுறாரு. கொஞ்சம் ஸ்டாப் ஆக்கிக்கிற குமரவேல் என்னப்பா வேகமா நடக்க முடியலையா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்க ஆமாண்டா வயசாகுதுல்ல உடம்பையும் செக் பண்ணி 1 வருஷம் ஆகுது. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு வரணும்டா. என்ன கூடி இருக்கோ என்ன குறைஞ்சிருக்கோ தெரியலன்னு சொல்லி சக்திவேல் சிரிக்கிறாரு. அப்பா நீங்க குடிக்கிறத நிப்பாட்டினாலே உடம்பு நல்லா இருக்கும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு குட்டிவேல் சொல்லிட்டு இருக்க கவலை டென்ஷன் என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்ற அப்பாவேல் டேய் வரவு செலவுலாம் கொஞ்சம் பார்க்க கத்துக்கடா. சும்மா சுத்திக்கிட்டே இருக்க ஊரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு குட்டிவேல் சொல்லுது. டேய் சதாசிவம் வீடு இதுதானே அப்படின்னு அப்பாவேல் கேட்க ஆமாப்பா அப்படிங்கிறாரு குமரவேல். கொடுத்த பணத்தை கேட்டு போன் பண்ணா போனை எடுக்கவே மாட்டேங்கிறான்டா. இரு ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சக்திவேல் சொல்ல அப்பா காலையிலயே ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க போயிட்டே இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிவேல் போய் கதவை திறக்க வாங்குறப்ப இருக்க அறிவு குடுக்கறப்ப இருக்க மாட்டேங்குது. எல்லா பையலும் அப்படிதான் இருக்கானுன்னு கோவத்துல கொதிச்சுட்டு போறாரு சக்திவேல். அவருக்கு எதிரில கொஞ்ச தூரத்துல செந்தில் கைய கால சுத்திட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கவரு சக்திவேலை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. நடந்து வந்துட்டு இருக்கவருக்கு எதிரில போய் செந்தில் நின்னு முறைக்க சக்திவேலும் முறைக்கிறாரு. கொஞ்ச நேரம் 2 பேரும் மாத்தி மாத்தி முறைச்சிட்டு இருந்துட்டு சக்திவேல் கொஞ்சம் ஒதுங்கி நடந்து போக மறுபடியும் வழியை மறிச்சு வந்து நிக்கிறாரு செந்தில். என்னடா என்ன பண்ற என்ன முறைக்கிற வழிய விடுறா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு கொஞ்சம் நகர மறுபடியும் அந்த இடத்த வந்து அடைக்கிறாரு செந்தில். ஏய் என்ன திமிரா அப்படின்னு கேட்க உங்களுக்கு தான் திமிருங்கிறாரு செந்தில். எனக்கு இல்ல எதுக்கு மீனாவோட ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னு செந்தில் கேட்க ஏய் என்ன மீனா ஆபீஸா அது கவர்மெண்ட் ஆபீஸ் அங்க யார் வேணாலும் போலாம் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சக்திவேல் நக்கலா சொல்றாரு. போலாம் யார் வேணாலும் வேலைக்காக போலாம் ஆனா மிரட்டுறதுக்காக போக கூடாது அப்படின்னு செந்தில் சொல்ல தேவையில்லாம நோண்டுனா சும்மா இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. ஆக்கிரமிப்பு நிலத்துல கடைய கட்டினா நோண்டதான் செய்வாங்க உடனே போய் மிரட்டிடுவீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க ஏய் இதோ பாரு என் விருப்பத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இது வரைக்கும் இந்த சக்திவேலை யாரும் எந்த கேள்வியும் கேட்டதில்ல இனியும் கேட்க முடியாது. ஏண்டா உன் பொண்டாட்டி அடக்கறத விட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற வெக்கமா இல்ல உனக்கு என்ன சக்திவேல் கேக்குறாரு. இங்க பாருங்க மீனா அவளோட வேலை என்னமோ அதைத்தான் அவ செய்யறா. அதை செய்ய விடாம தடுத்தீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு செந்தில் சொல்ல என்னடா பண்ணுவ அப்படி எரிச்சலோட கேக்குறாரு சக்திவேல். என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற செந்தில் கையை நீட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க சதாசிவம் வீட்டுல பணம் கேட்க போன குமரவேல் வெளியே வந்து இதை பாக்குறாரு. அடுத்த கையை நீட்டி சக்திவேல் ஏதோ பேசிட்டு இருக்காரு. 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்றதை பார்த்துட்டு குமரவேல் அங்க வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை மீனா கிட்ட வால் ஆட்டுனீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு செந்தில். ஏய் என்னடா பண்ணுவேன்னு எகிரிட்டு போறாரு சக்திவேல். கைய உடைச்சு விட்டுருவேன்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சு போடுவேன் அப்படின்னு எகிரிட்டு சக்திவேல் போக ஓடி வந்து குமரவேல் அப்பா அப்பான்னு புடிச்சுக்கிறாரு. அப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு விலக்கி விட்டுட்டு குமரவேல் கேட்க ஏய் நம்ம கடையை இடிக்க இவன் பொண்டாட்டி நோட்டீஸ் அனுப்பி இருந்தால அது விஷயமா திருப்பி நான் பார்த்து பேச போனேன் பயந்துட்டா போல இருக்கு இவங்கிட்ட வந்து சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் மீனா கிடையாது. நானாதான் இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன். இனிமே மீனாவெல்லாம் மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு செந்தில் சொல்ல உச்சு கொட்டிட்டு இருக்காரு குமரவேல். அப்ப எங்க விஷயத்துல இருந்து ஒதுங்கி நிக்க சொல்லுவோம் பொண்டாட்டிய அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஹலோ அவ வேலையை அவ பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு செந்தில் சொல்ல ஏய் அப்படின்னு மிரட்டலா சக்திவேல் ஆரம்பிக்கிறாரு. பா அதானே அப்படின்னு குமரவேல் சொல்ல 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க அவங்க வேலையை பார்க்க விடுங்களேன்ப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல நம்ப முடியாம செந்தில் பாக்குறாரு.
என்னடா ஆச்சு இவனுக்குங்கிற மாரி சக்திவேல் பாக்குறாரு. அப்பா நான் அன்னைக்கே சொன்னேன்ல அந்த இடத்துல கடை கட்ட வேணான்னு. நீங்க கேட்கவே இல்ல. நோட்டீஸ் வந்த உடனே இடிங்கன்னு சொன்னேன். இப்பவும் நீங்க கேட்கவே இல்ல. தேவையில்லாம ஏன்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு குமரவேல் கேட்க, செந்தில் என்னடா இதுங்கிற மாரி முகத்த திருப்பிக்கிறாரு. டேய் அது இல்லடான்னு சக்திவேல் ஆரம்பிக்க, "அப்பா சுமூகமா இந்த பிரச்சனைய முடிக்க பாருங்கப்பா" அப்படின்னு சக்திவேல் கிட்ட சொல்ற குமரவேல், "எங்க அப்பா பண்ணது தப்புதான். மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. சாரி நீங்க போங்கன்னு" குமரவேல் சொல்ல, "என்னடா இது 8வது அதிசயமா இருக்குன்ற மாரி செந்தில் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. ஏய் என்னடா அப்படின்னு சக்திவேல் கத்திட்டே இருக்க, "எங்க அப்பா இனிமே அந்த ஆபீஸ் பக்கமே போகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கன்னு" குமரவேல் சொல்ல, "போகாம இருந்தா உங்க அப்பாவுக்கு நல்லது" அப்படின்னு செந்தில் சொல்ல, சரிங்கிற மாரி குமரவேல் தலையாட்ட சக்திவேல் முறைச்சுக்கிட்டு இருக்காரு. செந்தில் அப்படியே சைடா முறைச்சிட்டு அங்கிருந்து போயிட, "டேய் என்னடா நீ என்ன கட்சி மாறிட்டியா?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "அப்பா மன்னிச்சிடுங்கப்பா" அப்படின்னு குமரவேல் சொல்றாரு. "எதுக்குடா இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ண? சப்போர்ட் பண்ணி பேசின?" அப்படின்னு தோலை ஏத்தி சக்திவேல் கேட்க, "அப்பா அரசிகிட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ என்கிட்ட பேசணும்னா நான் கெட்டவன்னு அவன் மனசுக்குள்ள இருக்க எண்ணம் மாறணும்பா. கண்டிப்பா அவன் இங்க நடந்தத வீட்ல போய் சொல்லுவான். நான் சண்டைய விலக்கி விட வந்ததையும் அவன் சொல்லுவான். அரசிக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வரும்" அப்படின்னு குமரவேல் சொல்ல, "ஹா ஹா ஹா" அப்படின்னு சிரிச்சுட்டு, "டேய் நான் என்னமோன்னு நினைச்சேன் உன்ன. டேய் பரவாயில்லடா. டேய் நிஜமாவே தான் அவள காதலிக்க தொடங்கிறாதடா" அப்படின்னு சக்திவேல் சொல்ல, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா" அப்படின்னு குமரவேல் சொல்ல, "ஆ" அப்படின்னு தலையாட்டுற சக்திவேல், "டேய் கடமையில கை வைக்க விடக்கூடாதுடா. நெறைய செலவு பண்ணியிருக்கோம். இடிக்கிறத பத்தி யோசிக்க கூட முடியாது" அப்படின்னு சக்திவேல் சொல்ல, "அப்பா அதுக்கான அவசியமெல்லாம் வரவே வராதுப்பா. நாம வேற யாரையாவது பார்த்து பேசி முடிச்சிடலாம்" அப்படின்னு குமரவேல் சொல்ல, "ஆ" அப்படின்ற மாரி தலையாட்டுற சக்திவேல், "சதாசிவம் என்னடா சொன்னான்னு கேக்குறாரு. சாயங்காலத்துக்குள்ள பணம் வரலன்னா வீடு பூந்து வெட்டுவேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல பணத்தோட வந்துருவாங்கறாரு குமரவேல்." ரொம்ப பெருமையா சிரிக்கிற சக்திவேல், "நீ தாண்டா என் வாரிசு" அப்படின்னு தோள்ல தட்டிட்டு தோள்ல கைய போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியவரை டிராப் பண்ண வேண்டிய இடம் வந்த உடனே காரை நிறுத்திட்டு கீழே இறங்குற கதிர், இறங்கி நிக்கிற பெரியவர்கிட்ட, "சார் நான் காரை எப்படி ஓட்டினேன்? நல்லா ஓட்டினேனான்னு" கேட்க, நல்லா ஓட்டுனப்பா. நல்லா பொறுமையா நீட்டா ஓட்டுனப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கதிர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கத, ரொம்ப ஹம்பிளா நடந்துக்கிறத டக்குன்னு முழிக்கிற ராஜி பாத்துட்டு இருக்காங்க. ராஜியும் கீழே இறங்க, "எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. மீட்டிங் முடிஞ்சதும் நான் கால் பண்றேன். நீ அப்ப வந்தா போதுங்கிறாரு பெரியவரு. "சரிங்க சார்" அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, அவரு பணத்தை கொடுத்துடுறாரு. "தேங்க்யூ சார்ன்னு" சொல்ல, "சரிப்பா பரவாயில்லன்னு" சொல்லிட்டு அவரு உள்ளார போயிடுறாரு. டிக்கிய மூடிட்டு இந்த பக்கம் வர, "குட் மார்னிங் சார்ன்னு" பெரியவரை ரிசீவ் பண்ண ஒருத்தர் வர்றாரு. குட் மார்னிங்னு சொல்லிட்டு அவரு போக, அவரு பேக வாங்கிட்டு அவரு பின்னாடியே போயிடுறாரு. "எந்திரிச்சிட்டியா நீ?" அப்படின்னு கதிர் கேட்க, "ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோன்னு" ராஜி கேக்குறாங்க. "4 மணி வரலும் தூங்கி தூங்கி முழிச்சுக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்ட. டீ ஏதாச்சும் குடிக்கிறியா?" அப்படின்னு கதிர் கேட்க, "ஆஹா வேண்டாம். உனக்கு வேணும்னா நீ குடிச்சுக்கோங்கறாங்க ராஜி. "இல்ல ரூமுக்கு போய் குடிச்சுக்கலான்னு" கதிர் சொல்ல, "என்ன ரூமுக்கா?" அப்படின்னு ராஜு ஆச்சரியமா கேட்க, "ஆமா இப்படியே போக முடியாதுல்ல எக்ஸாமுக்கு. குளிச்சு ரெடி ஆயிட்டு போகணும்ல" அப்படின்னு கதிர் கேட்க, ராஜு கொஞ்சம் சங்கடமா இங்கேயும் அங்கேயும் பாக்குறாங்க. "என்ன?" அப்படின்னு கதிர் கேட்க, "இல்ல என்னால உனக்கு நெறைய செலவாகுது" அப்படின்னு ராஜி சொல்ல, "இங்க பாரும்மா 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் ரூம் போடல. டியோண்ட ஹோட்டல்ல ஒரு சின்ன நான் ஏசி ரூம் தான் போட்டிருக்கேன். அது நம்ம ரேட்டுக்கு ஏத்த மாரி ஒரு சாதாரண ரூம் தான். ரூம் பிடிக்கலன்னு நீ ஓடி வராம இருந்தா சரி" அப்படின்னு கதிர் சொல்ல, "ம் ஓகே அப்படின்னா பரவாயில்ல நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நிக்க கதிர் வண்டி எடுக்க போறாரு. ராஜி ஏறி உட்கார்றாங்க. ராஜி ஆழமா ஒரு பார்வை பாக்குற கதிர் போகலாமான்னு கேட்க, போலான்னு தலையாட்டுறாங்க ராஜியும். கொஞ்ச தூரம் வந்து ஒரு கடை பக்கமா வண்டியை நிறுத்துற கதிர், "ஒரு நிமிஷம் இரு நான் போன உடனே வந்துடுறேன்னு" சொல்ல, "எங்க போறேன்னு" கேக்குறாங்க ராஜி. "வந்துடுறேன் இருன்னு" சொல்ற கதிர் கீழே இறங்குறாரு. ராஜி இறங்கி வர, "ஏய் கார்லயே இரு வந்துடுறேங்கிறாரு." கடைக்கிட்ட வர்ற கதிர், "அண்ணே ஒரு டீ குடுங்க. 2 கப்பு தனியா குடுத்துருங்க. அப்புறம் பேஸ்ட் பிரஷ் சோப்பெல்லாம் இருக்கா?" அப்படின்னு அவரு கேட்க, "இருக்குப்பாங்கிறாரு கடைக்காரரு." "அப்ப அதையும் குடுத்துருங்க" அப்படின்னு கதிர் சொல்ல, அவரு பேக் பண்ணிட்டு இருக்காரு. "எவ்வளவு ஆச்சுன்னு" கதிர் கேட்க, "100 ரூபாங்கிறாரு." "இந்தாங்கன்னு" குடுக்குறாரு கதிர். "இந்தாப்பான்னு" ஒரு பார்சலை நீட்டுற, வாங்கிக்கிற கதிர். "தேங்க்ஸ்ன்னு" வாங்கிக்கிறாரு. சரி நம்ம போலாமான்னு கீழே நிக்கிற ராஜி கிட்ட கேட்க, போலான்னு அவங்க மறுபடியும் வண்டியில ஏறுறாங்க. 2 பேரும் சீட் பெல்ட்ட போட கார் கிளம்பிடுது. ரூமுக்கு வர்றாங்க. கதவை திறக்கிற கதிர், வா உள்ளார வான்னு சொல்ற. உள்ளார வர்ற ராஜி பேக் வைக்கிறாங்க. கதிர் டோர க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு, "ரூம் எல்லாம் ஓகேவான்னு" ராஜி கிட்ட கேட்க, ஓகே தான். நீ சொன்ன அளவுக்கெல்லாம் மோசம் இல்ல. ரூம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க ராஜி. அப்ப ஓகே. இந்தா டூத் பேஸ்ட், பிரஷ் எல்லாம் இருக்குன்னு குடுக்க, தேங்க்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க ராஜி. இந்தா டீ சாப்பிடுன்னு அவரே கப்ப வச்சு சர்வ் பண்றாரு. போதும் போதுங்கிறாங்க ராஜி ஊத்திட்டு இருக்கப்பவே. டீ கப் எடுத்து ராஜி கையில குடுக்குற கதிர், "டீய குடிச்சிட்டு நீ ரெடி ஆயிருங்கிறாரு." அதுக்கப்புறமா குளிச்சுக்கிறேன்னு அவரு சொல்ல, ராஜி அமைதியா நிக்கிறாங்க. டீ கப்ப கையில எடுத்துக்கிட்டு கதிர் வெளிய போக போக, "நீ எங்க போறேன்னு?" கேக்குறாங்க ராஜி. "இல்ல நான் கொஞ்சம் வெளிய இருக்கேன்"
அப்படின்னு கதிர் சொல்ல அப்படியே ராஜி யோசனையா நிக்கிறாங்க. இது சின்ன ஹோட்டல் தான். அதுக்காக ஏதோ ஒரு ஹோட்டலுக்கெல்லாம் நான் உன்னை கூட்டிட்டு வரல. நல்லா விசாரிச்சு இதுதான் சேஃப்டின்னு தெரிஞ்சுதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, நான் வெளியில இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணு. சரின்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு வெளியே போறாரு கதிர். ராஜி யோசனையோடையும் கொஞ்சம் பயத்தோடையும் அப்படியே ரூமை பார்த்துட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.